வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று 12/12/2024 வியாழக்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை 27. இன்றைய நட்சத்திரம் காலை 7:59 வரை அஸ்வினி, அதன் பிறகு பரணி. இன்றைய திதி வளர்பிறை துவாதசி, இரவு 8:10 வரைக்கும் துவாதசி வருது. அதுக்கப்புறம் திரையோதசி. இன்று அமிர்த மற்றும் சித்த யோகம். கன்னிராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். ராகுகாலம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை நேரம் 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் எனப்படும் சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, 4 மணி முதல் 7 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இப்பொழுது நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியை அடுத்து பார்ப்போம். சத்தியமங்கலத்திலேருந்து எழுதியிருக்காங்க பூங்கோதை பேச்சிமுத்து அவர்கள். வாழ்க்கையில் பிரிந்து வாழும் தம்பதிகள் மறுபடியும் சேர்ந்து வாழ எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும்? ஆக்சுவலி கொஞ்சம் தர்க்க ரீதியாக அறிவுபூர்வமாக பார்க்கணுன்னா, சில ஈகோஸ்னாலேயோ இல்லை 2 பேரில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரில் யாராவது ஒருத்தர் சைடு மன்னிக்க முடியாத சில தவறுகள், தப்பான விஷயங்கள்ங்கிறது இருக்குன்னா மறுபடியும் சேர்ந்து வாழறது வாய்ப்பும் கிடையாது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் அது சரிப்பட்டும் வராது. பட் அதையும் தாண்டி இந்த சின்ன சின்ன பிரச்சனை ஈகோனால், உப்புச்சப்பில்லாத விஷயத்தினாலேயும் நிறையா பேர் பிரிகிறாங்க இல்லை? அந்த மாதிரி இருக்கிறவங்க சிவன் சக்தி 2 பேரும் சேர்ந்த அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை வழிபாடு பண்ணுறது மூலமாக சரியாகும். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் ரொம்ப பழமையானது, கொங்கு மண்டலத்தில் இருக்குது. நங்கநல்லூரில் ஒரு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்குது. அந்த அர்த்தநாரீஸ்வர மூர்த்தம் பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவலிங்கம். அதோட அருமையை உணராமல் குளக்கரையோரம் இருக்கிற கல்லுன்னு நினச்சி அந்த சிவலிங்கத்தில் துணி துவைக்கிறதெல்லாம் முன்னாடி நடந்தது. மகாபெரிவர் அந்த பக்கம் விஜயம் செய்து அதோட பெருமைகளை எடுத்து சொல்லி நங்கநல்லூரில் இருந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில் உருவானதுக்கு அப்புறமா தான் அந்த ஏரியா இன்றைக்கி எங்கேயோ போயிடுது. பல கோடிகள் மதிப்புடைய நிலமாக நங்கநல்லூர் நிலம் மாதிரி இருக்குது. அதுக்கு அர்த்தநாரீஸ்வரர் ஒரு முக்கிய காரணம். அப்புறம் ஆஞ்சநேயர் 32 அடி உசரத்துக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்க ஆரம்பித்த உடனே ஸ்திரமாக கேட்கவே வேணாம், இன்னும் எங்கேயோ போயிடுது நங்கநல்லூர். ஆனால் இந்த நங்கநல்லூர் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் அதுவும் ரொம்ப விசேஷமான கோவில். அங்கே இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் பட்டீஸ்வரம் துர்க்கை மாதிரியே இருக்காங்க. ஸோ இந்த நங்கநல்லூர் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இல்லை திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில், திருச்செங்கோடு ரொம்ப பழமையான கோவில், அங்கே போயிட்டு வருது விசேஷம். அது முடியாத பட்சத்தில் இந்த நங்கநல்லூர் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் மாதிரி பல இடங்களில் அர்த்தநாரீஸ்வரருங்கிற பேரில் சிவன் கோயில்கள் இருக்குது. ஒரு 5ஓ 10ஓ அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே போக முடியுமோ அந்த மாதிரி இந்த அர்த்தநாரீஸ்வரர் சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு போகிறது, அர்த்தநாரீஸ்வரர் படத்தை வீட்டில் வச்சு வழிபடுறது, இதெல்லாம் குடும்ப அமைதி, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு விசேஷம். ராமாபுரம் லக்ஷ்மி வடுகநாதன் ஐயா வணக்கம். திருக்கடையூர், திருவாஞ்சியம், திருக்கற்குடி என்ற திருச்சி, உய்யகொண்டான் திருமலை, திருவையாறு இந்த 4 சிவஸ்தலங்களும் திருக்கடையூர், திருவாஞ்சியம், திருக்கற்குடி என்ற திருச்சி, உய்யகொண்டான் திருமலை என்னும் திருவையாறா, இந்த 4 சிவஸ்தலங்களுமே மார்கண்டேயர் சம்பந்தப்பட்ட ஸ்தலமாகும் என்று கூறுகிறார்களே, இதில் எது முதன்மை ஸ்தலமாக கருதலாம்? இவை எப்பொழுதுமே பாடல் பெற்ற ஸ்தலங்கள். இதில் ஒவ்வொன்றின் தனி சிறப்பு பற்றி தகவல் கூறுங்கள். அந்த திருக்கடையூரில் தான் என்றும் 16ங்கிற வரத்தை சிவபெருமான் கிட்ட மார்கண்டேயர் வாங்கினார். அதனால் திருக்கடையூருக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தானோம். மார்கண்டேயர் சம்மந்தப்பட்டதுன்னு வரப்போ நான் சொல்கிறது. மற்றபடி எல்லா கோவில்களுமே ஒவ்வொரு விஷயத்தில் சிறப்பு வாய்ந்தது தான். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். என்னென்னா, வாரணாசி இருக்குல்ல, காசி, அதில் விஸ்வநாதர் இருக்கார் தெரியும், விசாலாட்சி இருக்காங்க தெரியும், அன்னபூர்ணி இருக்காங்க தெரியும், காலபைரவர் இருக்கார் தெரியும், துளசி மானச மந்திர்னு அங்கே ஒரு கோவில் இருக்குது. அங்கே தான் துளசிதாசர் துளசி ராமாயணத்தை எழுதினார். அங்கே இருக்கிற சங்கட் மோசன் அனுமான் மந்திரில் தான் ஹனுமான் சாலிசா உருவாச்சு. ஹனுமான் சாலிசா எவ்வளோ ஃபேமஸ் எல்லாருக்குமே தெரியும்.
அனுமாருடைய காட்சியை துளசிதாசர் பெற்ற இடம் அது. அப்புறம் அங்கே துர்கா மந்திர்னு ஒரு பழமையான துர்கை கோவில் இருக்குது. பிந்து மாதவர், காசியில் பிந்து மாதவர், ராமேஸ்வரத்தில் சேது மாதவர், அலகாபாத்தில் வேணி மாதவர். இந்த 3 மாதவரும் ரொம்ப முக்கியமாக தரிசனம் பண்ணணும். இந்த பிந்து மாதவர் பக்கத்திலே திரைலிங்க சுவாமிகள்ங்கிற மிகப்பெரிய பிரம்மஞானியோட ஜீவசமாதி இருக்குது. அவர் தான் மதுரையில் மீனாட்சி அம்மனோட மடியில் வளர்ந்த குழந்தையானந்த சுவாமிகள். இந்த மாதிரி காசியில் எவ்வளவோ முக்கியமான கோவில்கள் இருக்குது. அதில் தில்பாண்டேஸ்வர் கோவில்னு ஒன்று இருக்குது. அங்கே தில்பாண்டேஸ்வர் கோயில் இருக்கிற சிவலிங்கம் வருஷம் ஒரு சின்ன இன்ச்சு வளர்றார். எள்ளும் நெய்யும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அங்கே அவருக்கு முக்கியமாக படைக்கிறாங்க நைவேத்தியமாக. குறிப்பாக என்னென்னா தண்ணியில் கொஞ்சம் எள்ளை மிக்ஸ் பண்ணி அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அது இந்த பித்ருதோஷம் மாதிரியான பல இதெல்லாம் போக்குறது. இன்னொன்று மிருத்யுஞ்சய மந்திர்னு அங்கே ஒரு கோவில் இருக்குது. இப்போ தான் இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வரப்போகிறோம். மார்கண்டேயர் ஜீவசமாதியானார். பல கோவில்களுக்கு போய் வழிபட்டு ஃபைனலாக அவர் ஜீவசமாதியான இடம் வாரணாசி. அந்த மிருத்யுஞ்சய மந்திர் கோவிலில் திருக்கடையூரில் ஆயுஷம் பண்ணுற மாதிரி அங்கே பண்ணுவாங்க. அந்த கோவில் கிணறுல ஒரு ஆமை 300 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்துன்னு. அந்த ஆமையுடைய தரிசனம் கிடைக்கிறதே விசேஷம்னு சொல்லப்படுறது. ஏன்னா அது ஒரு தெய்வீக ஆமை. பொதுவாகவே ஆமை 200 ஆண்டுகள் 250 ஆண்டுகளை கடந்து நிறையா நாள் வாழக்கூடியது தான். காரணம், நம்ம மூச்சை எந்த அளவு சேவ் பண்ணுறோமோ அந்தளவு நம்ம லைஃப் ஜாஸ்தியாகும். அதுதான் இந்த பிராணாயாமம் மாதிரியான பிரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுக்கு காரணம். ஆமையோட நேச்சர், அதால் பல மணி நேரம் மூச்சை அடக்கி வெளியில் விட முடியும். அது ஆமையோட மெட்டபாலிசத்தில் நேச்சராகவே இருக்கிறதுனால அதால் உடம்புல இருக்கிற ஏரை சேவ் பண்ணி நிறையா வருஷம் வாழ முடிகிறது. ஒரு மார்கண்டேயர் ஜீவசமாதியான இடம் அது. அடுத்த தடவை காசி போகிறவங்க கண்டிப்பாக காசி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் பார்ப்பீங்க. பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியை பார்ப்பீங்க. அந்த பிஹெச்யூவில் இருக்கிற சிவன் டெம்பிள் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் வியாச காசி, காசியிலேருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. வியாசர் வழிபட்ட சிவலிங்கம்லாம் அந்த ஃபோர்ட்டில் இருக்குது. ஏன்னா இந்த மியூசியத்தில் இருக்கிற பொருளெல்லாம் பார்த்துட்டு தான் அப்புறம் நம்ம அந்த கோவிலுக்கு தரிசனம் பண்ண முடியும். டைரெக்டாக வியாசகாசியில் டெம்பிளுக்கு போகிற மாதிரி இல்லை. ஒரு பிக்னிக் மாதிரி அதை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே தரிசனம் பண்ண வேண்டியதான். அப்புறம் சாரநாத், அது புத்த மதத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயம். அதுவும் நிறைய பேர் பார்த்துட்டு வருவோம். இப்படி காசிக்கு சரௌண்டிங்கில் நிறையா இருக்குல்ல. அதில் இந்த மிருத்யுஞ்சய மந்திர் மார்கண்டேயரோட சம்மந்தப்பட்டது. நெக்ஸ்ட் டைம் யாராவது காசிக்கு போகிறவங்க லோக்கலில் இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்ட மிருத்யுஞ்சய மந்திர்னு சொன்னீங்கன்னா, ஆட்டோ டிரைவர்ஸு, ரிக்ஷா ஓட்டுறவங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக கூட்டின்னு வருவாங்க. ஐயா வணக்கம். பொதுவாக பள்ளியில் குழந்தைகளை சேர்ப்பதற்கு விண்ணப்பம் வாங்கும் போதே சிலர் நாள், நட்சத்திரம், ஹோரை பார்க்கிறார்களே, அது சரியா? அதே போல் ஜாதகம் அடிக்கடி பார்க்கக்கூடாது என்றும் ஜாதகத்திற்கு தெய்வீக தன்மை இருப்பதால் எப்போது முக்கியமோ திருமணம், வேலைவாய்ப்பு, நோய் போன்ற முக்கிய காரணங்களாக மட்டும் பார்க்க வேண்டும் என்கிறார்களே சிலர், இது சரியா? அமாவாசை, சந்திராஷ்டம தினங்களில் ஜாதகம் பார்க்கலாமா? எப்போ ஜாதகம் சம்மந்தமாக பல கேள்விகள். பொதுவாக என்னென்னா, குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்க்குறதுன்னு இல்லை, குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுலேருந்து எல்லாம் நல்ல நாள் நேரம் பார்த்து இன்றைக்கி பண்ணுறாங்க நிறையா பேர். ஸோ எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, அதுக்கெல்லாம் பார்க்கலாம். ஆனால் ஜோசியத்தை அடிக்கடி பார்க்குறதுங்கிறது தேவையில்லாத விஷயம். இந்த கல்யாணம், காட்சி, புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இருக்கோன்னா அந்த பிஸ்னஸ் நம்ம ஜாதகத்துக்கு செட் ஆகுமா, அதெல்லாம் அனுபவம் வாய்ந்த யாராவது ஜோசியர்கள்கிட்ட பார்த்து தெரிஞ்சுட்டு பண்ணலாம். என்னென்னா அடிக்கடி ஜோசியம் பார்க்குறது தேவையில்லாத விஷயம். இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 50 ஆகிடுறது, இல்லை 60 தாண்டிடுறது, 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை பிபி சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அப்பப்போ ஏறி இறங்கும். அதுவே அடிக்கடி பார்க்குறது தேவையில்லாது தான் என்னை பொறுத்த வரைக்கும். அன்றைக்கி 160, 170 இருந்தால் நார்மல்னு இருந்தது. அப்புறம் 140நாங்க, இப்போ 120ங்கிறாங்க சுகரு. இப்படி எல்லாம் மாறிண்டே இருக்குது. அதுக்கு ஒரு ரீசனை சொல்கிறாங்க. ஸோ அடிக்கடி பிபி சுகர் டெஸ்ட் பண்ணாலே நிம்மதி போயிடும். அதுவாது சரி, ஹெல்த் கான்ஷியஸ்னு இருக்கலாம். ஜாதகத்தை எதுக்கு திரும்ப திரும்ப பார்க்கணும்? ஒவ்வொரு தடவையும் பார்க்குறப்பையும் நம்ம ஜாதகத்தில் ஏதாவது மாறவா போகிறது? அப்படியே தான் இருக்கும். நல்ல ஜோசியர்கள் பார்த்து சொல்கிறப்போ இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு சொல்கிறாங்களோ அது நடக்கும். அதை தெரிஞ்சுக்கிறது எதுக்கு நம்ம 5 நாளைக்கு ஒரு தடவை 6 நாளைக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப அதையே வெவ்வேறு நபர்கள்கிட்ட கேட்கணும்? அதனால் எப்போ முக்கியமோ அப்போ மட்டும் ஜாதகத்தை பார்க்குறது பெட்டர். இன்னும் நிறைய ஜோசியம் சம்மந்தமாக அவங்க கேட்டிருக்காங்க. வேலைவாய்ப்பு, நோய் போன்ற முக்கியமான காரணங்களுக்காக மட்டும் பார்க்க வேண்டுமா? ஆமாம், பார்க்கலாம். அப்புறம் அமாவாசை, சந்திராஷ்டம தினங்களில் ஜாதகம் பார்க்கலாமா? சந்திராஷ்டமத்தில் முக்கியமான விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. அது தெரிஞ்சே எதுக்கு இந்த கேள்வியை கேட்டிருக்காங்கன்னு தெரில. அப்புறம் அமாவாசை, பௌர்ணமி ரெண்டுமே விசேஷம்தான். அமாவாசையை விட பௌர்ணமி விசேஷம், அதில் டவுட்டு கிடையாது.
அமாவாசையில் ஜாதகம் பார்க்கலாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஐயா வணக்கம். திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு முன்னொரு காலத்தில் அப்பேதீஸ்வரர் என்பவர் வேளச்சேரியிலிருந்து தினமும் வந்து வழிபாடு செய்வாராம். அப்போதெல்லாம் சிவபெருமான் கிழக்கு நோக்கி தான் அருள்பாலித்ததாகவும், ஒரு முறை கடும் வெள்ளத்தினால் முன்பக்கம் உள்ள குளம் நிரம்பி கோவிலின் கிழக்கு வாசல் உள்ளே வர முடியாததால் மேற்கே வந்து ஈசன் அவருக்கு காட்சி தந்தார் என்றும், உடனே மெய்யான தன் பக்தருக்காக மேற்கு நோக்கி திருப்பி காட்சியளித்தார். எனவேதான் இன்றும் திருவான்மியூர் ஈசன் மேற்கு நோக்கி உள்ளார் என கூறுகிறார்களே, உண்மையா? ஆமாம், உண்மைதான். அந்த அப்பேதீஸ்வரர் தான் வேளச்சேரி கோவில் குளத்தை, தண்டீஸ்வரம் கோவில் குளத்தை உருவாக்கினார். ஒரு காலத்தில் அதுக்கு வேதஸ்ரேணின்னு பேர். வேதங்கள் எப்போதும் ஒழிச்சுட்டே இருக்கும். அது பின்னால் வேளச்சேரின்னு மாறிடுது. அதே வேளச்சேரியில் ஒரு பழமையான நரசிம்மர் கோவில் இருக்குது. அந்த கோவில் பில்டிங் பார்க்க புதுசு மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ளே இருக்கிற மூலவர் நரசிம்மர் எப்படியும் சில 100-1000 ஆண்டுகளை கடந்தவர்னு சொல்லப்படுறது. நரசிம்மர் கோபம் தணிந்து அமர்ந்த இடம் அது. ரொம்ப விசேஷமான கோவில். அந்த வேதஸ்ரேணி எனப்படும் வேளச்சேரியில் அப்பேதீஸ்வரர் ஒரு குளத்தை உருவாக்கினார். அதனால் அப்பையங்குளம்னு பேர் வந்து இன்றைக்கி அது அப்பலாங்குளம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன அப்பலாங்குளமோ வடாங்குளமோ தெரியல. அது வந்து அப்பேதீஸ்வரர் உருவாக்கின குளம். அப்பைய குளங்கிறது இன்றைக்கி அப்பலாங்குளங்கிறாங்க. ரொம்ப பழமையான க்ஷேத்திரம். திருவான்மியூராக இருக்கட்டும், வேளச்சேரியாக இருக்கட்டும், எல்லாமே. அப்பேதீஸ்வரர் வந்து ஒரு மிகப்பெரிய சிவனடியார். நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத பல விஷயங்களெல்லாம் பண்ணியிருக்கார். எவ்வளவோ சக்தி வாய்ந்த பல ஸ்லோகங்களை அவர் கொடுத்துருக்கார். ஐயா வணக்கம். பௌர்ணமி திதியில் சிவசக்தி வழிபாடு, கிரிவலம். பஞ்சமி திதியில் வராகி வழிபாடு. அஷ்டமியில் பைரவர் வழிபாடு. சதுர்த்தி திதியில் கணபதி வழிபாடு. சஷ்டி திதியில் முருகன் வழிபாடு. ஏகாதசி திதியில் பெருமாள் வழிபாடு என வழிபடுகிறோமே. ஆமாம், வழிபடுறோம். அந்த திதிகளுக்கும் கடவுள்களுக்கும் உள்ள சம்பந்தம் பற்றி சற்று கூறவும். அந்த திதியோட சம்மந்தப்பட்ட கடவுள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால தான் சம்மந்தப்பட்ட அந்த திதியில் சம்மந்தப்பட்ட அந்த கடவுளை நம்ம வழிபடுறோம். ஸோ இதில் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது தெரியல. அது சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால தான் வழிபாடு பண்ணுறோம். ஐயா வணக்கம். 7ஆம் தேதி பிறந்தவர்கள் எப்போதும் டாமினேஷன் கேரக்டராக இருக்கிறார்கள். அது எந்த கிரகத்தால் அப்படி இருக்க முடிகிறது? விளக்கம் கூறவும். எனக்கு தெரிஞ்சு இதே 7ஆம் தேதியில் பிறந்து வாயில்லாத பூச்சியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. புனை பெயர் குட்டி இங்கிலாந்து. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. தேதிக்கும் ஒருத்தவங்களோட குணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதெல்லாம் அவங்களுடைய கம்ப்ளீட் ஜாதக ஹிஸ்ட்ரி, ராசி கட்டங்களை பொறுத்து இருக்குது. ராமாபுரம் லக்ஷ்மி வடுகநாதன். ஐயா வணக்கம். சென்ற மாதம் தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஒரு சுத்வாரா என்ற பகுதியில் குகையில் 6000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள பழமையான சிவலிங்கம் ஒன்றும் பல நமது இந்து மத சிற்பங்களும் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த சிவலிங்கத்திலிருந்து மின்காந்த அலைகள், எலக்ட்ரோ மேக்னட் வேவ் பேராற்றலாக வெளிப்படுவதை அந்த நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து உள்ளனர். எனவே குமரி கண்டம் கடல்கோள்களால் அழியும் முன்னர் நமக்கும் ஆப்பிரிக்கா நாடுகளும் ஒன்றாகத்தான் இருந்திருக்கும் என்ற பூகோள ஆய்வாளர்கள் கருத்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதைத்தான் அன்றே தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்றார்களா? அருமையான விஷயம் அதில் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உலகம் முழுக்க பல இடங்களில் சிவலிங்கம் மாதிரியான விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கீழடியிலேருந்து கிளீவ்லேண்ட் அமெரிக்கா வரைக்கும் பல இடங்களில் தோண்டினப்போ சிவலிங்கங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சிவலிங்கம் கிடைக்காத நாடுகளே இல்லைன்னு சொல்லலாம். பெருமாள் சம்மந்தப்பட்ட பல விக்கிரகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஜெர்மனில் வந்து கிட்டத்தட்ட 40,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிங்க முகம் உள்ள ஒரு சிலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சிங்க முகம், மனித உடல். அது நரசிம்மர் தான், சாட்சாத் நமக்கு தெரியும். ஓல்டு நரசிம்மா ஸ்டாச்சு ஃபவுண்ட் இன் ஜெர்மன்னு போட்டு பாருங்கள், இந்த இதெல்லாம் வரும். இது வந்து காரணம் நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி இந்தியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாம் ஒன்றா தான் இருந்தது. ஒரு 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஐசிஏஜ் எனப்படும் பூமியில் இருக்கக்கூடிய பனியெல்லாம் உருகி தண்ணியாகி அதைத்தானே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு. பக்குன்னு இருக்குது. நம்ம இயற்கையை கொஞ்சம் பாதுகாத்தோன்னா அதை கொஞ்சம் தள்ளி போடலாம். இல்லைன்னா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம். எதுக்கு அதை நினச்சி இப்போவே கவலைப்படணும்? 2040 அப்படி ஆயிடுத்துனா, 2050 ஆயிடுத்துனா, இப்போ 2024 இருக்கோம். இன்னும் 26 வருஷம் சந்தோஷத்தை நம்ம கெடுத்துக்கணுமா? அது அப்போ பார்த்துக்கலாம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். அந்த மாதிரி நிறையா தடவை நடந்திருக்கு. 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி லெமூரியா காண்டம் எனப்படும் குமரி கண்டம்,
கடலில் பெரும் பகுதி மூழ்கிட்டு அது வந்து மிகப்பெரிய நிலப்பரப்பு, ஒரு 49-50 நாடுகள் சேர்ந்த கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத நிலப்பரப்பான். இந்த மாதிரிலாம் நிறையா தடவை அழிஞ்சு இந்த பூமி திரும்ப உருவாயிருக்கு. இன்னொன்று, இந்த சிவ வழிபாடு, பெருமாள் வழிபாடு மாதிரியான விஷயம்லாம் உலகம் முழுக்க பல இடங்களில் ஏற்கனவே பரவி இருக்குது. சிவன்னு ஒரு டெசர்ட் வந்து ஈஜிப்தில் இருக்குது. சிவன் டெசர்ட்னு நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள் வரும். ஈஜிப்து, க்ரீக் மாதிரியான இடங்களில் அன்றைக்கி சிவலிங்கங்களை முக்கியமான பகுதிகளில் வச்சு அதில் எண்ணெயெல்லாம் விட்டு சிவலிங்கத்தை குளிப்பாட்டி அபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இப்படி பல ஆதாரங்கள் வந்து கிடச்சிருக்கு. மொத்த பிரபஞ்ச இயக்கத்தோட சிம்பிளாக இருக்கக்கூடியது சிவலிங்க வடிவம். அந்த சிவலிங்க வழிபாடு இல்லாத இடம் உலகத்தில் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எல்லா இடங்கள்லையும் இருந்திருக்கு. இப்போ நிறையா பேர் அதோட ரூட்டை மறந்துட்டாங்க. இந்தியாவில் அதை நிறையா பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். நமஸ்காரம். திருவான்மியூர் திருப்புர சுந்தரியுடனாய மருந்தீஸ்வரர் திருக்கோயிலில் நவகிரகம் சந்நிதி இல்லை. 7ஆம் நூற்றாண்டு கோயில் என்று கூறுகிறார்கள். 7ஆம் நூற்றாண்டு கோவில்னு பொதுவாக சொன்னாலும் அங்கே வந்து நாயன்மார்கள்லாம் வந்து திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார்லாம் வந்து பதிகம் பாடுவதற்கு முன்னாடியே அந்த கோவில் வந்து இயங்கி கொண்டிருந்தது. 3000 ஆண்டுகளை கடந்த கோவில் குறைஞ்சபட்சம். அங்கே இருக்கிற மூலவர் விக்கிரகம்லாம் அந்த ரீசண்ட்டு பில்டிங் இருக்குல்ல, அதை பல பேர் திருப்பணி பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணது வேணால் 7th century 8th centuryயில் யாராவது பண்ணியிருக்கலாம். இப்போ ஒரு சின்ன தகவலை சொல்லணும். சதையு மன்னருங்கிற ஒரு ராஜா இருந்தார். சைதாப்பேட்டையை ஆண்டவர். சதையுப்பேட்டைங்கிறது தான் சைதாப்பேட்டைன்னு பின்னால் மாறிடுது. இந்த சைதாப்பேட்டைங்கிற பேருக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஒரிஜினல் ரீசன் இதுதான். பல நூற்றுக்கணக்கான கோவில்களை அந்த ராஜா கட்டியிருக்கார். அதில் இந்த திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலும் ஒன்று. ஸோ திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவில் நமக்கு சதையு மன்னர் கொடுத்தது. அங்கே நவகிரக சன்னதி இல்லை. காரணம் என்னென்னா, எங்கெல்லாம் யமன் வழிபட்டிருக்காரோ அந்த கோவில்களில் நவகிரக சன்னதி இருக்கக்கூடாதுங்கிறது சம்பிரதாயம். அதையும் மீறி இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் கூட்டத்தை அட்ராக்ட் பண்ணோங்கிறதுக்காக நவகிரக சன்னதியை சில கோயில்களில், யமன் வழிபட்ட கோயில்களில் வைக்கிறாங்க. சம்பிரதாயப்படி இது கூடாது, சரி அதுக்குள்ளே போவேணாம். ஸோ அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் தலவிருட்சம் வந்து வன்னி மரத்தை நவகிரகமாக வணங்குகிறார்கள். லிங்க திருமேனியில் அபிஷேகம் செய்யும் சனி பிரதோஷ பால் அபிஷேகத்தை சாப்பிட்டால் புற்றுநோய் கட்டுப்பாட்டில் வருவதாக அடியவர் ஒருவர் தெரிவித்தார். நேயர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுகிறேன் ஐயா. பி. விஜயசங்கர். ஆமாம், திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவிலில் இந்த மாதிரி எவ்வளவோ பல விஷயங்கள், ஆச்சரியங்கள், அதிசயங்கள் இன்னமும் நடந்துட்டுருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். அவசியம் எல்லாரும் டைம் கிடைக்கிறப்போ ஒரு தடவையாவது போய் அதை பார்க்கணும். என் ராமச்சந்திரன், உடுப்பி ஓட்டல் மாடி, மேற்கு மெயின் ரோடு. நமஸ்காரம். நானும் எனது நண்பர் நடராஜனும் அடிக்கடி பிள்ளையாருக்கு சிதறுக்காய் உடைப்பது வழக்கம். நண்பர் உடைத்தால் காய்கள் நன்கு சிதறிவிடும். என்னால் அந்த அளவு சிதறும்படி உடைக்க முடியவில்லை. எனக்கு பதிலாக அவரிடம் கொடுத்து என் சார்பாக உடைக்கும்படி கூறலாமா? இதில் தவறு ஏதும் இல்லையே. ஒரு தவறும் இல்லைங்க. உங்களால் முடியலன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது கொடுத்து உடைக்க சொல்லலாம். இன்னொன்று, செதறு தேங்காய் உடைக்கிறதுங்கிறது அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டமான பிரம்மசூத்திரம்னு சொல்ல முடியாது. இப்போது நம்ம உடம்பு நம்முடைய சாப்பாடு மற்ற சில காரணங்களால் வீக்காக இருக்குன்னா, அந்த வீக்காக இருக்கிற உடம்பை ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ சில விஷயங்களை பண்ணணும். அப்படி நம்ம உடம்பை நல்லா ஃபிட்டாக வச்சுட்டோன்னா அடுத்து ஏதாவது ஒரு வைரஸ் அட்டாக் மாதிரி வருதுன்னா கூட அதை தாக்கு பிடிக்க முடியும். உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குன்னா கஷ்டம். அதனால் உடம்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சிம்பிளான சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போகிறோம். ஒன்றும் பெருசாக பண்ண வேணாம். உங்கள் வலது கை கட்டை விரல், இடது கை கட்டை விரல் ரெண்டுத்தையும் ஒன்றோட ஒன்று வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, லைட்டாக உங்களுக்கு பெயின் தெரிகிற அளவு. அப்புறம் உங்கள் வலது கை ஆள்காட்டி விரல், இடது கை ஆள்காட்டி விரல், இப்படி ஒவ்வொரு விரலையும் வச்சு ப்ரெஸ் பண்ணி, அப்புறம் 10 விரலையும் ஒன்றோட ஒன்று வச்சு எவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியுமோ ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஃபிங்கர் ப்ரெஸ் எக்ஸசைஸை நீங்கள் தினமும் பண்ண உங்கள் கைக்கு நிறையா ரத்த ஓட்டம் போகும், கை நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறமா சில சிம்பிள் பஞ்சஸ் ப்ராக்டிஸ்லாம் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது பண்ணணும். கிரிப் ட்ரைனர்னு நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். வித் ஸ்பாஞ்சோடையே வரும். அதை கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறது உங்கள் ஃபோர் ஆர்ம்ஸை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். கிரிப் ட்ரைனர் வாங்குறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி சில முத்திரை பயிற்சியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ண ஒரு 2 to 3 வீக்ஸில் உங்கள் கை நல்லா ஸ்ட்ராங்காக இருந்த உணர்வீங்க. உங்கள் கை நல்லா ஸ்ட்ராங்கானதுக்கப்புறம் உங்கள் கையாலேயே நீங்கள் தேங்காய் உடைச்சி அது செதறித்துனா
எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது உங்கள் கையை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணாது, இதெல்லாம் டோட்டலாக உங்கள் பாடி, உங்கள் உடம்புல இருக்கிற முக்கியமான வர்ம புள்ளிகளெல்லாம் இது வந்து ஸ்ட்ராங்காக்கி தேவையான பிளட் சர்க்குலேஷனை கொடுத்து உங்கள் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ முடிஞ்சால் நம்ம சொன்ன விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் உங்களோட ஃப்ரெண்டு மாதிரி யார்ட்டையாவது கொடுத்து உடைக்க சொல்லலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. மேஷராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. சந்திரன்கிறவன் மனக்காரகன். உங்கள் ராசியில் வந்திருக்கக்கூடிய சந்திரனால் உங்களுக்கு வந்து சில நல்ல விஷயங்கள்ங்கிறது நடக்கும். மனசு வந்து நல்ல ஸ்திரமான இதில் வரும். இவ்வளோ நாளாக சில விஷயங்களில் உங்களுக்கு குழப்பம், முடிவெடுக்கிறதுல சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் சரியாகி இனிமேல் எல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய நாளாக ஆகும். ரிஷபராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப அருமையான நாளாக இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா தொலை தூரத்திலிருந்து உங்களுக்கு சில முக்கியமான நல்ல விஷயங்கள்ங்கிறது வந்து சேரும். எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கும். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குருவின் மூலமாக நிறையா நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. அது மேலும் நடக்கும், கண்டினியூ ஆகும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் வந்து ஆச்சரியங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள், ஸ்வீட் சர்ப்ரைஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கும். கடகராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்குது. நீங்கள் நினச்சி பார்த்த விஷயங்கள், நினச்சி பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்களாக இருந்து அது நடந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு நாள் இன்று உங்களுக்கு. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாளாக, பல பேர அதிசயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த அதிசயங்கிறது எப்படின்னா, ஏதோ மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. நீங்கள் வந்து நடக்கவே நடக்காது, இவங்க மாறறதுக்கே வாய்ப்பு இல்லை, திருந்துறதுக்கே வாய்ப்பு இல்லை, இந்த நபர் நமக்கு இதை பண்ணுறதுக்கே சான்ஸ் இல்லை, இவங்களாவது இதை பண்ணுறதாது, இதுவாது நடக்கிறதாது அப்படின்னு நினைக்கிற பல விஷயங்கள், அந்த மாதிரியான மேஜிக்ஸ் நீங்கள் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல விஷயம், ஆனால் நடந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைப்பீங்க. அது நடக்கக்கூடாதுன்னு இல்லை, நடந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு மிக வலுவாக இன்றைக்கி இருக்குது. கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். அதனால் எண்ணம், சொல், செயல் மூணுத்துலேயும் கவனமாக இருங்க. அப்படி கவனமாக இருந்தாலே எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். துளாராசிக்கு இன்றைய நாள் மகத்தான நாளாக இருக்குது. எந்த அளவு மகத்தான நாள் அப்படின்னா, உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயம், மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சரியாகக்கூடிய நாள். நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை வருதா இருந்தாலே அது முதல்ல மனசுலேருந்து தான் முக்கால்வாசி ஆரம்பிக்கும். மீதி காவாசி தான் நம்ம அட்மாஸ்ஃபியர்னால், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, தண்ணி, அதிலிருந்து வரக்கூடியது. இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. 75% நம்ம மைண்டு காரணம். உங்கள் மைண்டு வந்து நல்ல ஸ்டடியாக ரெடியாக மாறும். பல அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். விருச்சிக ராசிக்கு நல்ல சிறப்பான நாள். வீறு கொண்டு எழுமளவு விருச்சிக ராசியினர் நல்ல சிறப்பான மகத்தான விஷயங்களை செய்வார்கள். வாழ்க்கையில் பல அற்புதங்கள், அதிசயங்கள் நீங்கள் நினைத்தபடி நடக்க ஆரம்பிக்கும். லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகக்கூடிய சுச்சுவேஷனுங்கிறது இப்போ உங்களுக்கு நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் சில சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய நாளாக இருக்கிறது. அந்த சந்தர்ப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சில திருப்பங்களை ஏற்படுத்தும், விருப்பங்களை நிறைவேற்றும். மகர ராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குது. ஒரு குறுஞ்செய்தி மூலமாக, ஃபோனில் ஏதாவது ஒரு கால் வரும், அது மூலமாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசிக்கு இன்றைய நாள் குதூகலமான நாளாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த பல நற்செய்திகள் உங்களை தேடி வரும். குறிப்பாக சொல்வதென்றால், இந்த வேளாண் துறையில் இருப்பவர்கள், உணவு உற்பத்தி அது சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு மகத்தான பல விஷயங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும். மீனராசிக்கு இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. காலையில் நீங்கள் எழுந்துக்கிறப்பயே ஒரு நல்ல ப்ளசண்ட் அட்மாஸ்ஃபியர் மாதிரி இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். என்றைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை இன்று நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அந்த மகிழ்ச்சி, அதனால் அடையும் நெகிழ்ச்சி, அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ்ச்சி, இப்படி நிறையா இருக்குது. பல விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்குற மாதிரி நடப்பதற்கான ஒரு பாதை என்று உருவாகலாம். நாளைய விசேஷம்: அதிகாலை பரணி தீபம், மாலை திருவண்ணாமலை கார்த்திகை தீபம், பிரதோஷம் கார்த்திகை விரதம், அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா, குன்றின் மேலிட்ட விளக்கு,
பௌவத்து உச்சி விளக்கு, இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள், கார்த்திகை நாள் விளக்கீடு, தொல்காப்பியம் மாதிரி பல பழமையான தமிழ் இலக்கிய நூல்கள், புறநானூறு, அகநானூறு, சிலப்பதிகாரம் அப்படி எடுத்துட்டோன்னா இந்த கார்த்திகை தீபத்தை பற்றி நிறைய தமிழ் இலக்கியங்கள் சிறப்பித்து சொல்லியிருக்கு. தொல்காப்பியத்தில் மாயோன் சேயோன் மாதிரி பல வழிபாடுகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மாயோன்னா பெருமாள், சேயோன்னா முருகன். கார்த்திகை தீபத்தை பற்றி தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கா இல்லையான்னு எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் புறநானூறு, அகநானூறு மாதிரி 3000 ஆண்டுகளை கடந்த பழமையான தமிழ் இலக்கியங்களில் கார்த்திகை தீபத்தை பற்றி பல குறிப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த ஜோதி வடிவாக இன்றைக்கி சிவன் விஸ்வரூபம் எடுத்தார். அந்த இதை குறிக்கிற விதமாக தான் கார்த்திகை தீபத்தை சிம்பாலிக்காக இன்றைக்கி ஏற்றுறோம். அண்ணாமலைனா என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் பிரதர் மவுண்டைன்னு ஜோக்காக சொல்லுவோம். அண்ணானா பெரியவர்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று யாராலும் நெருங்க முடியாதுன்னு அர்த்தம். அன்பால் மட்டுமே அவரை நெருங்க முடியும். அப்படி பல பேர் 20ஆம் நூற்றாண்டு வரை, சமீப காலம் வரை நெருங்கி இருக்கிறார்கள். அத்தகைய திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் நாளைக்கு கோலாகலமாக 13 டிசம்பர் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு முடிஞ்சவங்க திருவண்ணாமலைக்கு நேரடியாக போய் தீபத்தை பார்ப்பாங்க. முடியாத பல பேர் வீட்டில் இருந்தபடியே டிவியில் லைவ் டெலிகாஸ்ட்டு ஏதாவது ப்ரோக்ராமில் பார்த்து அப்படியே வேண்டிப்பாங்க. நாளைக்கு அந்த கார்த்திகை தீபத்தின் பொழுது உங்கள் வீட்டில் உள்ள ஜோதி, விளக்கில் எரியிற ஜோதியை அண்ணாமலை தீபமாக நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள். சிவசிவன்னு எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். சிவனாலே மங்களம்னு அர்த்தம். நமக்கு தேவையான மங்களங்களை எல்லாம் அந்த ஈசன் தருவார். ஈசனுடைய அருளால் நமக்கு தேவையான மங்களங்கள் அனைத்தும் கிடைக்கட்டுமாக. உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது வழிகாட்டி ஜோதிடர் அரியஸ்நல்லூர் வெங்கட்ராமனின் மகன் HV கிருஷ்ணபிரசாத். மீண்டும் நாளை சந்திப்போம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.